நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. 2 வாரத்துக்கு முன்னாடி அருண் எப்படி பண்ணனோ அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. வெல்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சூப்பராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்டா? சரி, சப்ஜெக்ட் இல்லைனாலும் அது ஒரு டாபிக்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாரும் தமிழில் பார்த்த மாதிரியே டைப்ஸ் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்டு. டைப்ஸ் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்டு இன் தமிழ் சினிமா. ஸோ நம்மளோட தமிழ் சினிமாவில் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை வந்து எப்படியெல்லாம் காட்டியிருக்காங்க, எப்படிப்பட்ட கேரக்டரிஸ்டிக்கோட காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவதையை பார்த்திருக்கியா? ஏஞ்சல் ஏஞ்சல். இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கேரக்டர் யார் அப்படின்னா பொசசிவ் கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ பொசசிவ்னஸ் அப்படின்னு சொன்னோடனே பொசசிவ்னஸ்னா கேர்ள்ஸ்னா பொசசிவ்னஸ்னு சொல்லுவாங்க. ஏன் கேர்ள்ஸ்னால் வந்து பொசசிவ்னஸ்னு சொல்கிறீங்க? ஏன்னா இந்த கேர்ள்ஸ் கிட்ட தான் லவ் அதிகமாக இருக்கும். லவ் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே தானே பொசசிவ்னஸ் இருக்கும். என்ன கேர்ள்ஸ், நான் சொல்கிறது கரெக்ட் தானே? இவன் அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோ, இனிமே எல்லா கேஸும் இவன் தான் போய் சாட்சி நம்ம எங்கேயோ கொண்டு போகிறேன். இந்த பொசசிவ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கேர்ள்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நம்மளோட ஓமை கடவுளை படம் நம்மளோட தமிழ் சினிமாவில் எடுத்த ஒரு சூப்பரான ஒரு படம். ரித்திகா சிங்க்கு அசோக் செல்வன் மேலே எவ்வளோ பொசசிவ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சூப்பரான விதத்தில் வந்து எடுத்து காட்டியிருப்பாங்க. யார் அது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. மீராக்கா, நம்ம ஸ்கூல் சீனியர். அன்னைக்கு பப்ல கூட பார்த்தோமே. நீ கூட அக்கானை கூப்பிட்டி. ஸோ நெக்ஸ்ட் 2வது கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுற கேரக்டருங்க. எப்பொழுதுமே அவங்களோட லவ்வருக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு கேரக்டருங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டரோட தான் எனக்கு ஒரு லவ்வர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பசங்க இல்லை எல்லா பசங்களுமே அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் அப்படி அமைஞ்சிடாது இல்லை. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான். இந்த மோட்டிவேஷனாக பேசி நம்மளை வந்து சப்போர்ட்டிவாக வைக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட தமிழ் சினிமாவில் நிறைய இடங்களில் காட்டியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வேலையில்லா பட்டதாரி, இப்படி நிறையா நம்மளோட தமிழ் சினிமாவில் நிறையா பேரை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி லவ்வர்ஸை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இப்போ நிறையா படங்களை பார்த்து பசங்கள்லாம் வந்து நிறையா முன்னேறிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த படங்களை பார்த்து நிறையா பெண்கள் வந்துட்டு அவங்களோட லவ்வர்ஸை வந்து முன்னேறதுக்காக பாராட்டலாம்ல, மோட்டிவேட் பண்ணலாம்ல. என்ன பாய்ஸ், கரெக்டா? அடுத்த கேரக்டர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த கேரக்டர் நம்ம எல்லாரோட லைஃப்லேயே வரணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இப்போ பார்க்குற கேரக்டர் ஐயோ சாமி வந்துடவே வேணாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரு. என்ன கேரக்டர்னா சைக்கோ கேரக்டருங்க. வல்லவன் நம்மளோட தலைவன் எஸ்டிஆர் பின்னி பெடல் எடுத்த படம். ஆனால் அந்த படத்தில் எஸ்டிஆரை பின்னி பெடல் எடுத்த ஒரு கேரக்டர் இருக்குது தெரியுமா? ரீமா சென். நைட்ல நீ தூங்க கூடாது, என் கூடயே பேசிட்டு இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ட் கேர்ள் ஃப்ரெண்டுங்க. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு, பாத்தியா? இன்டெலிஜென்ட்டான ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தோட கனவே. அதுக்கு அந்த பொண்ணு எதிர்பார்க்கல நம்ம எல்லாம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும்னு பார்த்துக்கலாம். அடுத்து இந்த இன்டெலிஜென்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு இன்ஸ்பயர் ஆகிற ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நயன்தாரா. இமைக்கா நொடிகளில் அவங்க எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருந்திருப்பாங்க. He thinks he's smart, but he's not. கூடிய சீக்கிரம் என்கிட்ட மாட்டோம். இப்போ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் பண்ண தப்பை ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி யாராவது இருந்தாங்கன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. ஓகே, அடுத்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல உன் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இருந்துச்சுன்னா இதில் எந்த கேரக்டரு? We want to know the source for this business. Come on, tell us. Please come out. Speak out. ஜவாப் தோ. கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு Where is the சொல்றா? proof? Tell me. போதும், சொல்லுங்க. உங்களுக்கு என்ன என் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லணும், அவ்வளோதானே? ஆமா, பாஸ் உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அடுத்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரோட இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கிற பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கக்கூடாதுங்க, என்னோட லவ்வராகவும் ஆகணும், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாகவும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு கேரக்டர் தான் பெஸ்டி கேர்ள் ஃப்ரெண்ட் கேரக்டர். இதை வந்து ஒரு சூப்பரான ஒரு படமாக எடுத்துக்காட்டினது தான் நம்மளோட தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு படம் திருச்சிற்றம்பலம். சோபனா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டு. சோபனா ஐடியா தான் கொடு. சோபனா
இந்த படத்தில் பார்த்த மாதிரியே நமக்கும் சின்ன வயசுலேருந்து நம்ம சைல்டுஹுட்லேருந்து நம்ம கூட ஒரு மேல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஓரத்தில் ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபீமேல் ஃப்ரெண்டு இப்போ வரைக்கும் நமக்கு எவ்வளோ வயசானாலும் இப்போ வரைக்கும் நம்ம கூட கனெக்டாக இருந்து நம்ம என்னைக்கெல்லாம் லோவஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம கூட இருந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக மோட்டிவேஷனாக பேசிட்டு நம்ம கூடவே இருப்பாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரோட நமக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில நேரங்கள்லாம் நம்ம நினச்சி பார்ப்போம். ஸோ அப்படி நினைக்கிறவங்களே நமக்கு வந்து கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஸோ அப்படி கிடைச்சிருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேரக்டர் என்னங்கிறது பார்ப்போம். அடுத்தது பிளாஸ்டான ஒரு கேரக்டர், என்னோட ஃபேவரட்டான ஒரு கேரக்டர். ஏன்னா பசங்களில் நிறையா பேர் வந்துட்டு அவங்களோட லவ்வை வந்து காட்டுத்தனமாக முரட்டுத்தனமாக அவனோட அன்பை வந்து வெளிப்படுத்துகிறாப்பா, அவனோட அன்பையை வந்து என்னை அடிச்சு தான் வந்து வெளிப்படுத்துகிறா தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், இல்லைன்னா நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அவங்களோட லவ்வை வந்து முரட்டுத்தனமாக காட்டக்கூடிய ரக்கடு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த கேரக்டர் தாங்க ரக்கட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு. பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரக்கடான ஆள். முரட்டுத்தனமாக அவங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ இதில் நம்மளோட தமிழ் சினிமாவில் நிறையா படங்கள் வந்து எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட்டான 2 படம். ஒன்று வந்து மாறிட்டுள்ள சாய் பல்லவி கேரக்டர். லவ் வந்து ஒரு முரட்டுத்தனமாக வந்து வெளிப்படுத்துவாங்க. அந்த மாறிக்கிட்ட மட்டும் அப்படியே சாஃப்டாக அப்படியே அழகாக அந்த லவ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க. நான் சினிமாவில் வர்ற மாதிரி லூசு பொண்ணு இல்லை, மாறி ஆளு மாசு பொண்ணு. நெக்ஸ்ட் கேரக்டர் தாங்க, அந்த படம் தாங்க என்னோட ஃபேவரெட்டு. என்ன சொல்ல? ஏன்னா படையப்பா அந்த நீலாம்பரி கேரக்டர் இருக்கு பாருங்க, ஆஹா. நம்மளை மோட்டிவேட் பண்ணுற கேர்ள் ஃப்ரெண்ட், அப்புறம் நமக்கு பெஸ்டியாக இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் நமக்கு எவ்வளோ தேவைன்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோமோ, அதே மாதிரி நம்ம மேலே ஒரு முரட்டுத்தனமான ஒரு அன்போடு இருக்கிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம எல்லாருக்கும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிற அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா ஃபுட்டே கேரக்டர். பசிக்குதா? என்ன கடை பார்த்து வச்சிருக்க? அக்கா கடை பழம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குமா. இந்த ஃபுட்டி கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு இது வரமா சாபமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட்டே நடத்தலாம். வரமா அப்படின்னு சொல்லி எதில் கேட்டிங்கன்னா, அவங்க ஏதாவது சண்டை போட்டாங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கி தரனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திடலாம். சாப்பாட்டு விஷயம்னா மட்டும் ஈஸியாக காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. சாபமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க சம்பாதிக்கிற காசை பூராமே இவங்க சாப்பாட்டுக்குன்னே செலவு பண்ணணும். லைட்டாக பசிக்குதுல்ல, அப்படி முருகன் இட்லி கடைக்கு போலாமா? நமக்கு வந்து வாய்க்கிறது பூரா தீனி பண்டாரமாவே இருக்கே, இதுக்கே இவ்வளோ யோசிக்கிறேன். உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் சொன்ன அந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் எந்த மாதிரி கேரக்டர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னோட லவர் வந்து வேற மாதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சுட்டா போச்சு. டைப்ஸ் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் இன் தமிழ் மூவிஸ் இதோட பார்ட் 2 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். ஸோ until then bye from Arun. ஸோ எல்லாரும் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை ஆன்லேயே வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.